ஃபர்ஸ்ட் வாட்டி அவார்ட் வாங்கும்போது எனக்கு சத்தியமா யாருனே தெரியாது எல்லாருமே. அப்போ வந்து எங்கள் அப்பா சொன்னாங்க, இவர் இவ்வளோ பேர் ஆக்டர், இவ்வளோ பேர் டைரக்டர், உங்களை என்ன. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஃபர்ஸ்ட் அவார்டே நம்ம இவ்வளோ பேர் அவர்கிட்ட வாங்குறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் சார் வந்து இப்போ இல்லை. கமலேஷோட கரியர் வந்து இப்போ வேற மாதிரி வந்து கிரியேட் ஆகி அது வேற மாதிரி ஒரு ஜேர்னியாக போயிட்டு இருக்கு, நார்மல் கிட்ஸை தாண்டி. நார்மல் கிட்ஸா? மொட்டை மாடிட்டு ஷார்ட் வைக்கலான்னு போயிட்டாங்க. ஆனால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு கீழே வரத்துக்குள்ள நான் உக்காண்டிருந்தேன். என் மடியில் வந்து பொண்ணா தூங்கிட்டாங்க. ஏன்டா என் கையே பார்க்குறேன்? இல்லை நீங்கள் ஏதோ பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க? மேனிஃபெஸ்டேஷன் லைக் ஓகே, கமலேஷ் டைரக்டர் ஆக போகிறோம் பண்ணீங்க. சரி, அதை பார்த்துட்டு அதை பண்ணுறாங்க. ஏதோ ஆச்சா, சுளுக்கு ஏதாவது பிடிச்சிக்கிச்சான்னு பார்த்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி அவங்க சொன்னாங்க, கேரளாலாம் உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நீ சூப்பராக பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேரளாலையும் கமலேஷ்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? சோழ கொல்ல பொம்மை இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். சரி, தெலுங்குல எப்படி வணக்கம் சொல்லுவாங்க? தெலுங்குல வணக்கமா? அது நமஸ்காரம்னா ஹிந்தியில். நமஸ்காரம்னா இந்தியா? நமஸ்காரம்னா ஹிந்தி. தெலுங்குல வணக்கம். வணக்கம்னா தெலுங்கு வணக்கமா? இது என்ன காமெடி? சினிமாவா ஓடிடியா? லைக் தியேட்டரா ஓடிடியா? தியேட்டர். தியேட்டர். டான்சிங்கா ஆக்டிங்கா? ஆக்டிங். ஆக்டிங் ஆக்டிங். என்னவே பிடிக்கும் ஆக்டிங். காமெடியா இல்லை எமோஷன்ஸா? காமெடி. ஓகே. டே ஷூட்டா நைட் ஷூட்டா? நைட் ஷூட். நைட் ஷூட் தான் பிடிக்குமா? எனக்கு நைட் ஷூட் தான் பிடிக்கும். ஓகே. ஒன் ஃபேவரட் ஆக்டர்? அஜித் சார். எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். இல்லை, அதான் எக்ஸ்ட்ரா பிடிக்கும்னு சொன்னீங்களே. அஜித் சார். அஜித் சார். ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? ஆஹா, எல்லாரையும் பிடிக்கும். ஒன் ஆன்சர். ஒன் ஃபேவரட் ஆக்ட்ரஸ். ஃபேவரட் ஆக்ட்ரஸ் 2 பேர் சொல்லலாமா? 2 பேர் இருக்காங்க. 2 பேர் சொல்லலாம். ஜோதிகா மேம், சிம்ரன் மேம். தெளிவானா நீனு? 2 பேர் பிடிக்கும். ஓகே. ஒன் ட்ரீம் ரோல், இந்த மாதிரி ஒரு ரோல் நான் என் லைஃப்ல பண்ணணும்ப்பா அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ட்ரீம் ரோலா? கேரக்டர். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணணும் அப்படின்னா கமலேஷோட ட்ரீம். எல்லா கேரக்டரும் பண்ணணும். நீ என்னடா, நான் அப்ப எதுக்குடா இதெல்லாம் எடுத்துட்டு வர? நீ எல்லா கேரக்டரும் பண்ணணும். எல்லா கேரக்டரும் பண்ணணும். ஆமா. சரி, ஓகே. ஃபேவரட் சாங்? ஃபேவரட் சாங் இப்போ நீலோத்தி சாங். ஓகே. எங்களுக்காக பாடுறியா? தெரியாது, கேட்குறேன். ப்ராக்டிஸ்லாம் பண்ணல இந்த பாட்டு. ஓகே. ஃபேவரட் மூவி சொல். வேண்டாம், இப்போதான் யூத் சொன்ன நீனு. ஃபேவரட் மூவி சொல்கிறேன். அவள் ஒருவளா? என்ன? ஐ கான்ட் கெஸ் யூ மேன். அந்த மாதிரி இருக்க நீனு. அந்த படம் பார்த்துக்கிறேன். ஏன் அவள் ஒருவளா? ஏன் அஜித் சாரும் சிம்ரன் மேமும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஓ, அஜித் சார் சிம்ரன் மேம் 2 ஃபேவரட். அந்த மூவி செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். அப்ப நீ ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்திருக்க அந்த படத்துல, அதனால அப்படி இருந்திருக்கு. ஓகே. ஒன் பர்சன் யூ வாண்ட் டு தேங்க், நான் இவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னா யாரா இருப்பாங்க? அப்பா அம்மா. ஒன் வேர்ட் டு டிஸ்கிரைப் கமலேஷ். உன்னை பத்தியே நீ சொல்லணும்னா நான் யாருன்னு சொல்லுவேன்? ஹியூமன். ஹியூமன். நான் மனுஷடா அப்படின்றியா? ஆமா. ஓகே. கமலேஷோட சைல்ட்ஹுட்ட கேமரா முன்னாடி நின்ன அந்த பையனுக்கும் இப்போ ஒரு கமலேஷ் இருக்கான்ல, அந்த பையன் வந்து லைக் ஏஐயா பார்த்தா என்ன ஃபீல் பண்ணுவான்? ஏஐ பார்த்தா ஒரு டைரக்ஷன் மாதிரி, ஒரு டைரக்டர் கமலேஷா வந்து ஒரு கமாரி ஏஐல பார்த்தா லைக் அப்படி. உங்க ஃபேன்ஸுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றாங்களே இவ்வளவு தூரம், அவங்களுக்காக என்ன சொல்வீங்க? டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து நிறைய பேர் அந்த சாங்க்கு ரீல்ஸ்லாம் பண்ணி போட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி நான் ஆடின சாங்க்கு எல்லாருமே அது ரீல்ஸ்லாம் போட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. எஸ், வி எண்ட் த ரேபிட் ஃபயர். ஆனால் நீ வந்து தக்மோடுறா, சத்தியமாக சொல்கிற. நீ வந்து சைலண்ட்டாக வந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, ஆமாம், ஹம்பலா லைக் அந்த மாதிரி ஒன்று பண்ணுற. பட் ஸ்டில் அந்த ஒரு குழந்தைத்தனம்னு சொல்லுவாங்களா, அது இன்னும் போல. அது எப்போவுமே வச்சுக்கோ உங்ககிட்ட அழகா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வழக்கமாக ஒரு இன்டர்வியூனா இந்த செக்மெண்ட் இல்லாமல் இப்போ கிடையாது. அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் தான் பிளைண்ட் ரேங்கிங். நீ இப்போ ஒர்க் பண்ணணும்னு நீ ஆசைப்படுற ஹீரோஸோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. ஓகேவா? பார்த்து பத்திரமா பிளைண்ட் ரேங்கிங் பண்ணிக்கோ. 1 to 10ல 1 to 5 வச்சிருக்கலாமா? இல்ல நாங்க கமலேஷ்க்கு கஷ்டமா தாங்க கொடுப்போம். உங்ககிட்ட இருந்து நான் வந்து பாரபட்சம் பாக்குறதா இல்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் போலாமா? யாரு? அபிஷன்.
மாட்டி விடுவோம் போலீங்க நீங்க. 1 சரி to 10ல சேஃபா ஒரு 4ல இருக்கலாம். அமிஷன் 4ஆ? ஏன்க்கா இந்த மாதிரிலாம் மாட்டி விடக்கூடாது. ஒரு 4 வைங்க. 4 வச்சுக்கலாம். 4 இப்ப மாத்தக்கூடாது. அவ்வளோ ஹீரோஸ் இருக்காங்க. நீங்க கொடுக்கறதே 10னா அப்போ 10ஏ சூப்பர் தாங்க. அதனால நீ அப்படி வர. நான் பட் 4. ஆனா யோசிச்சுக்கோ அமிஷன் 4 ஆனு. 4 4. ஓகே. பிரதீப் ரங்கநாதன். மாட்டி விடுவீங்க போல என்ன. 7. பிரதீப் 7. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அக்கா. நீ இவ்வளவு சொல்லிட்டு நேரம் நீ பிரதீப் ஒண்ணு 7 அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ இவ்வளவு நேரம் ஒண்ணு பண்ணியடா. அதெல்லாம் நான் ஏதாவது கேட்டடா. பிளைண்ட் ரேங்கிங் இட்ஸ் மை கேம். ஓகே ஓகேவா? 7. 7. தனுஷ் சார். 3. 3. ஓகே. சிம்பு சார் 5. 5. விஜய் சார் 2. ஓகே. 1 யாருக்காக வச்சிருக்க அப்ப? மாட்டி விட்டுருவீங்க போல. கடைசியில் ரஜினி சார் கமல் சார்லாம் வருவாங்களே. ஐயோ. சரி ஓகே பாத்துக்கோ. நான் எதுவுமே பண்ணலப்பா. அஜித் சார். ஃபர்ஸ்ட். யோசிக்கோடா. ஃபர்ஸ்ட் போங்க ஃபர்ஸ்ட். போங்க. சரி ஃபர்ஸ்ட். ரஜினி சார். யோசிக்கோ. யார் இந்த क्वेश्चन எழுதுனா? ஆக்டர்ஸ் டாப் 10 ஆக்டர்ஸ். 6. ரஜினி சார் 6. கமல் சார். ஐயோ. 1 2 3 4 5 6 7. 7க்கு சொல்லிட்டேன். 8. நல்லா யோசிக்கோ. 2 இருக்கு. சரி 8. நல்லா யோசிக்கோன்னு சொன்னேன் நான். கமெண்ட்ல வரும் சினிமா நாலேஜ் ஜோக்கர் மாதிரி ஒரு போட்டோ வச்சு போடுவாங்க. கண்டிப்பா போடுவாங்க எனக்கு தெரியும். விஜய் சேதுபதி சார். ஐயோ. ஐ டோல்ட் யூ மேன். நல்லா யோசிக்கோ. எப்படிக்கா சொல்றது? 9 and 10 மட்டும் தான் இருக்கு. அடுத்து ஒருத்தர் இருக்காரு யோசிக்கோ. சாரி மக்கள். சாரி ரொம்ப சாரி. 9. அடுத்து பெரியவரா சொல்லுவீங்களே. சசிகுமார் சார் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? Exactly. You have sixth sense, seventh sense இருக்கு. ஐயோ சசிகுமார் சார் 10ல எப்படிக்கா வைப்பேன் நானு? வச்சிட்டியே. மாத்திக்கலாமா? அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இன்ட் கொடுத்த டிஸ்க்ளைமர் போட்டேன். மாத்த மாத்தி வச்சுக்கலாமா? சரி அப்ப வைக்கிறதானா எங்க வைப்ப? சசிகுமார் சார் வந்து மாத்த மாட்டோம் நாங்க. மாத்துறனா எங்க வைப்ப? 5 யார் சொன்ன? 5 வந்து சிம்பு சார் சொன்னேன். 5 மாத்திக்கிறேன். 5 சசிகுமார் சார் போட்டு நீ மாத்திக்கோ. நாங்க மாத்த மாட்டோம். மாத்த மாட்டீங்கதா தெரியும். பட் ஸ்டில் அது ஏன் ரொம்ப சசிகுமார் சார் அப்படின்னோடனே ஒரு இது வந்துருச்சு. ரொம்ப பிடிக்கும் சாரை வந்து. ஏன்னா கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களோட எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஷூட்டிங் ரொம்ப ஒரு சன் மாரி பார்த்துப்பாங்க. அதனால சசிகுமார் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இந்த பிளைண்ட் ரேங்கிங் வந்து வெற்றிகரமாக நாங்கள் முடிச்சிட்டோம். அடுத்து கமலேஷ் வந்து வேற ஒரு விஷயத்துல ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பெக்ட் வந்து செம்ம நாலேஜ். அதில் அது ரொம்ப கிரிக்கெட். நானே சொல்லுவேன் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்போ அதில் பிளைண்ட் ரேங்கிங் போனால் ஓகேவா? அதில் கரெக்டாக சொல்லுவேன். கரெக்டாக சொல்லுவீங்க. மாட்டிக்க மாட்டேன் கண்டிப்பா. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். ஃபிக்ஸ்ட். ஐபிஎல் டீம் தானே. அப்போ 7th சென்ஸ் ஏதாவது இருக்குமா கமலேஷ்க்கு? ஃபிக்ஸ்டா இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போலாம். ஓகே. கேகேஆர் நல்ல டீம். 4. நல்ல டீம். 4. டிசி நல்ல டீம். 7. அது என்ன நல்ல டீம். நல்ல சூப்பர் டீம். 7. ஓகே. ஆர்ஆர் 5. ஓகே. ஜிடி 9. ஓகே. பஞ்சாப் கிங்ஸ் நல்ல டீம். 3. எல்லாம் நல்ல டீம் தான். ஐயோ மாட்டி பண்ண நினைக்கிறேன். கட்சியில் மும்பையில் இருப்பாங்களே. சரி ஓகே. 3. எஸ்ஆர்ஹெச் 1 2 இருக்கு. வேற என்ன இருக்கு? கேகேஆர் வந்து 4 சொன்னீங்க. டிசி வந்து 7 சொல்லிட்டேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 5 சொன்னீங்க. ஜிடி வந்து 9 சொன்னேன். 9. பஞ்சாப் கிங்ஸ் வந்து 3. இப்போ என்ன எனக்கு 1 2 6 8 9 10 இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ என்ன டீம் சொன்னீங்க? எஸ்ஆர்ஹெச் 6. எல்எஸ்டி 10. ஏன் எல்எஸ்டி? எல்லா டீமும் கம்பேர் பண்ணும்போது எல்எஸ்டி கொஞ்சம் 10. ஆர்சிபி. இப்போ என்ன டீம் இருக்கு? 1 2 10 இருக்கு. 10 சொல்லிட்டேன். இப்போதான் 10 சொல்லியாச்சா? 1 2 8. ஏன்னா ரெண்டு டீம் நான் வச்சிருக்கேன் மைண்ட்ல. இந்த டீம் தான் அப்படின்னா ஆர்சிபி 8. தெளிவு தான் இல்ல இதுல ரொம்ப தெளிவாயிட்டீங்க. இந்த டீம் மைண்ட்ல இருக்கு. ஓகே. எம்ஐ 2. சிஎஸ்கே அதானே தெரியும். ஃபர்ஸ்ட்
தெரியும். தெரியும். CSK கடைசியா நீங்க வைப்பீங்க, இந்த கடைசி 3 டீம் இருக்கும்னு நினைச்சேன். கெஸ் பண்ணிருக்கு. அதுல தெளிவாயிட்ட கொஞ்சம். அது சினிமா நீங்க சொல்லும் போதே நான் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மாத்தி ட்விஸ்ட் விட்டாங்க. பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். நினைச்சேன். ஓகே, நம்ம யோசிச்சு பயங்கரமா மூளையை போட்டு கசக்குனதெல்லாம் முடிச்சு விட்டீங்க இப்படி. ஓகே, கிரிக்கெட் ஏன் இவ்ளோ பிடிக்கும் கமலேஷ்க்கு? MS தோனி சாரோட பெரிய பெரிய ஃபேன். ஓகே, கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாமே எல்லா மேட்சும் பார்ப்பேன். இது IPL மட்டும் தான் பார்ப்பேன். லைக் அந்த அப்படிலாம் இல்ல, மாதிரி எல்லாமே பார்ப்பேன். டெஸ்ட்ல தான் பார்ப்பேன். டெஸ்ட் மேட்சும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஓகே, எங்க போனாலும் போன்ல கூட பார்ப்பேன், டிவில பார்ப்பேன். லைக் எப்போதெல்லாம் கிரிக்கெட் விளையாட உனக்கு டைம் இருக்கு? எப்படிலாம் விளையாடுவேன்? இன்னைக்கு இங்க வந்துட்டேன், இன்னைக்கு இங்க இல்லைன்னா நான் விளையாடி இருப்பேன். ஃப்ரீ டைம் வந்து கமலேஷ் கிரிக்கெட் ஃபுல்லா கிரிக்கெட் தான். கிரிக்கெட், பேட்மிண்டன் விளையாடுவேன். பேட்மிண்டன், கிரிக்கெட். நான் பேட்மிண்டன் விட கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, கிரிக்கெட்ல உன்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம MS தோனி சார் தான். தலைதான். தலைதான். இப்போ சிஎஸ்கேக்கு அவ்வளோவா ஒரு விளையாடல, லைக் ஒரு மென்டாரா மட்டும் அப்பப்போ நான் ஒன்னே சொல்றேன், CSK வந்து இப்போ வந்து கொஞ்சம் டவுனா இருக்காங்க தான், நான் ஒத்துக்கிறேன். இதுவே ஒரு 2010, 13 அப்போல்லாம் வந்து 8, 9லாம் செம்ம டீம். அவங்கள மாதிரி ஜெயிக்கவே முடியாது அப்படி இருந்தாங்க. ரெய்னா சார் இருந்தாங்க. அப்போலாம் வந்து எனக்கு CSKனா அப்படி நான், ஆனா அப்போ நான் வந்து வரல. நான் 2012 தான் நான் பிறந்தேன். பிறந்துக்கவே மாட்டேன். லைக் அந்த மேட்சஸ்லாம் எப்படி பார்த்து எனக்கு எப்போ கிரிக்கெட் நல்லா தெரிய ஆரம்பிச்சோ அப்போலாம் அந்த மேட்ச்லாம் பார்த்துருக்கேன். உட்காந்து இருக்காத பார்த்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் வருஷமே CSK அடிக்க வேண்டியது அப்போ வந்து ராஜஸ்தான் அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் IPL. ஆமா, ஓகே, கரைச்சு குடிச்சிருப்ப போலயே. தெரியும், பார்த்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இதுல தெரியுது. அப்படின்னு CSK கப் அடிச்சது 2010 நினைக்கிறேன். 10. அப்படியா? ஆமா, கரெக்ட். 2010 தான். நிறைய வந்து கிரிக்கெட் நாலேஜும் இருக்கு அப்படின்றப்ப மேபி எனக்கு என்னமோ டைரக்டர் ஆகிறத விட கிரிக்கெட்டர் ஆயிருப்ப போலயே விட்டுருந்தா அப்படின்ற மாதிரி அவரோட ஆசைதான். எனக்கு எல்லாமே ஆகணும், எல்லாமே ஆகணும். இத டான் படத்துல வந்து நம்ம SK சார் சொல்ற மாதிரி தான். ஆனா அது மாதிரி நான் மாத்திட்டே இருக்க மாட்டேன்ல, எனக்கு எல்லாமே ஆகணும், எல்லாமே பண்ணுவேன் நானு அப்படின்ற ஒரு சொல். கமலேஷ் வந்து ஃபேவரட் எனக்கு வந்து சின்ன வயசுல நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, ஏன்னா கிரிக்கெட் பிடிக்கும்னு சொல்றேன். லைக் நான் அந்த சின்ன வயசுல நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கும். ஆனா கமலேஷோட கரியர் வந்து இப்போ வேற மாதிரி வந்து கிரியேட் ஆகி அது வேற மாதிரி ஒரு ஜேர்னியா போயிட்டு இருக்கு, நார்மல் கிட்ஸை தாண்டி. சரி, நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் போலயே. நார்மல் கிட்ஸா? ஐ மீன் நீ நார்மல் கிட்டு தான், நார்மல் கிட்டு தான்ப்பா. ஆனா உன் கரியர் லைக் உன்னோட ஜேர்னி வந்து வேற மாதிரி இருக்குல்ல மத்த பசங்களை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அவங்களது வேற மாதிரி, கமலேஷோடது வேற மாதிரி. ஆனா அவனும் எல்லாமே பண்றான். ஆனா மத்த பசங்களை பார்க்கும்போது சரி நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமோ லைட்டா. லைக் இப்படி இதுல சினிமாலலாம் ஸ்கூலுக்கு போறேன், நானும் உங்களை மாதிரி தான் இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. லீவ் போடுவேன் நிறைய, கொஞ்சம் ஷூட்டிங் போயிட்டுனா லீவ் போடுவோம், அவ்வளோதான். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? லைக் ஏன்னா படத்தில் நடிக்கிறீங்க, இவ்வளோ பேரை மீட் பண்றீங்கன்றப்ப நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி லைக் எப்படி இருப்பாங்க உங்க கூட அந்த கனெக்ட்? எல்லாரும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாரும் ஜாலியா இருக்கும். கேட்பாங்களா என்னடா பண்ண, என்ன படம் பண்ணிட்டு இருக்க, உன் படத்துக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. எனக்கே கிடைக்காது. ஓகே, டீச்சர்ஸ்லாம் எப்படி? எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க என்கிட்ட, எல்லார்கிட்டயும் ஜாலியா இருப்பாங்க. நான் அடிலாம் வாங்குவேன், நிறைய வாங்கியிருக்கேன். ஸ்கூல்ல ஹோம்ஒர்க்லாம் பண்ணா வெளியே நிப்பேன். ஸ்கூல்ல அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் கமலேஷ். அன்வான்டட் கேசஸ், வாண்டட் கேசஸ்ல அன்வான்டட் எல்லாமே நான் தான். எல்லாமே நீ தான். ஜாலியா இருக்கும். ஸ்கூலுக்கான போக மாட்டேன், ரேண்டமா நிறைய லீவ் எடுப்பேன். ஆனா ஜாலியா, ஆனா வந்து கரெக்டா எக்ஸாம் படிச்சு நல்ல மார்க் எடுத்துருவேன். நல்ல மார்க் எடுத்துறீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்டா? லைக் நல்ல மார்க் எடுப்பேங்க, அவ்வளவுதான். ஒரு 70 above 80 above எடுப்பேன். 80 above வந்துடும். படிக்கிற புள்ளதான் போல. படிக்கிற புள்ளலாம் இல்ல. இப்ப வந்து நிறைய பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, லைக் எனக்கே சரி நானாடா இது இப்பதானடா படிச்சேன் இவ்வளவு மார்க் எடுத்துட்டேனா அந்த மாதிரி. 9th இப்போ மிட்டம், ஃபர்ஸ்ட் மிட்டம் இப்பதான் முடிஞ்சது, ரிசல்ட் வந்தது. அன்னைக்கு நான் லீவ், அப்போ வந்து ஏதோ ஒரு ஷூட் போயிட்டேன். அப்போ வந்து எப்போதான் ரிசல்ட், அன்னைக்கு தான் மேக்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க போல. அப்போ வந்து என்னோட மார்க் மேக்ஸ் வருது, நான் ஆப்சென்ட் அன்னைக்கு. அப்போ வந்து மார்க் வந்து 82 என்னோட மார்க் மேக்ஸ்ல. அப்போ வந்த உடனே எல்லாரும் பாருங்க ஸ்கூலுக்கு வராம நல்லா மார்க் எடுத்திருக்கான்னு எல்லாரையும் கிளாப் பண்ண சொன்னாங்க. ஓ, நீ இல்லனாலும் அங்க வந்து அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் ஃபோன் பண்ணி சொன்னாங்கடா இது மாதிரி பண்ணாங்கடா ஜாலி. அப்போ வந்து கிரேட் வந்து பி கிரேட் வாங்கினேன். ஸ்கூலுக்கே போகலனாலும் லைக் வந்து மேக்ஸ் எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் எடுத்து, மேக்ஸ்லனா இவ்வளவு படிப்புனா கூட நினைச்சு பார்த்தேன். என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் சயின்ஸ் தான். ஓகே, மேக்ஸ்ல இவ்வளவு வாங்கணும்னு நினைச்சு பார்த்தா இந்த வாட்டி படிச்சேன், வாங்கிட்டேன். நல்ல நல்ல புள்ள தான்டா, உனக்கு நிறைய பிரெயின் இருக்குடா, மேக்ஸ்ல வந்து வாங்கியிருக்கடா. லைக் உனக்கே வந்து தோணும்ல ஏதாவது ஒரு மொமெண்ட்ல நான் ரொம்ப அறிவாளி. நான் வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு ஒரு 35 தான், நான் வந்து 100 எழுதுனால அப்போ வந்து ஒரு 60 above தான் வச்சுட்டு இருந்தேன். ஒரு ஃபார்முலா வந்துட்டேன்
60 தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா மார்க் வந்து 82 சொல்கிறாங்க. அப்போ கடைசியில் தான் போய் ஸ்கூலுக்கு பார்த்தா தெரியுது அந்த ஃபார்மில் கரெக்டு. அப்போ கரெக்டாக போட்டிருக்கேன். 10 மார்க் 7 மார்க் வந்துச்சு. சே ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு கமலேஷோட இதுல. ஆனா ஸ்கூல்ல மட்டும் இல்ல, படங்கள்லயுமே அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எங்க போய் எப்படி வரீங்க பாத்தீங்களா? அதுதான் வேற என்ன பண்றது, கமலேஷ் கிட்ட பேசுறேனே அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. பட் ஸ்டில் படங்கள் அப்படின்னு வந்து ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. கமலேஷ் என்னதான் வந்து ராட்சசி படத்துக்கு அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான்ப்பா அப்படின்னு நடுவுல வந்து 22 ஃபிலிம்ஸ் இருந்தாலுமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் இருக்கு. ஆனா எல்லா படங்கள்லயுமே கமலேஷோட ரோல் அப்படின்றது அந்த லைக் இந்த பையனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது கமலேஷ்க்கு வந்து ஓகே நான் இந்த படம் மேபி பண்ணியிருக்க வேண்டாம் டீ தானே அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கியா? அப்படிலாம் இல்லை, எல்லா படமும் ஜாலியாக தான் பண்ணேன். எல்லா படமும் ஜாலியாக தான் பண்ணேன். ஒரு படம் ஒரு 2 நாள் ஷூட் இருக்கும், ஒரு படம் கொஞ்ச நாள் ஷூட் இருக்கும், அவ்வளோதான். படத்துல ஷூட்டிங் ஸ்பாட் போனா கமலேஷோட ஃபேவரட்டான விஷயம் என்ன? போனா எனக்கு ஃபுட்டே. சோறு. எஸ், அது ஒரு ஷூட்டிங் சாப்பாடுல ஒன்று பிடிக்கும். ரசம், அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி. ஆஹா, செம்மையா இருக்கும். ப்ரொடக்ஷன் சாப்பாடுல லைக் நல்லா இருக்கும், எல்லாமே பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். அப்புறம் ஷூட்டிங்கில் வந்து மற்ற ஆர்டிஸ்ட் கூட ஆக்ட் பண்ணும் போது அவங்க நடிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்ப்பேன். அப்புறம் டைரக்ஷன்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். அதான் ஜாலியாக இருக்கும். நான் வந்து சில ஃபோட்டோஸ் காட்ட போகிறேன். அந்த ஃபோட்டோஸ் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்டே வந்து சம்மந்தம் அதான் சொன்னேன்ல, இதுதான் அந்த அருவியில போய் நின்றுட்டு வந்த மொமெண்டா? அப்போ தான் வந்து நானும் சம்மதம் மேமும் எடுத்த ஃபோட்டோஸ். ஓகே, என்ன சொன்னாங்க? மேம் மூஞ்சில் ஸ்மைல் இருக்கோ இல்லையோ, மேம் மூஞ்சில் அழகா அந்த ஒரு ஸ்மைல் இருக்கு. ஆமாம். என்ன கேட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி இது இருந்தது? மேம் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா கேட்டேன். ஓகே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தாங்க. இப்போ சும்மா பேசினாங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவ்வளோதான். லைக் ஓகே, அடுத்து வந்து சமத்துக்குள்ள அப்படியே கமலேஷ் சொல்லுங்க சார், டைரக்டர் சார் சொல்லுங்க சார், லைக் அப்படி நிற்கிறீங்க. அதை அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னாங்க, இப்படி பண்ணணுன்றா அங்கே ஓடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன். அப்புறம் போய் பண்ணது தான் அந்த ஃபோட்டோ. இது வந்து மைசூரில் ஷூட் பண்ணோம். மைசூரில் ஷூட் பண்ணது. விக்னேஷ் சிவன் சார் பற்றி லைக் டக்குன்னு இவரை பற்றி சொல்லணும்னா நான் இதாங்க சொல்லுவேன். மனுஷன் எப்படி தெரியுமா அப்படின்னா அது விக்னேஷ் சிவன் சாரை பற்றி என்ன சொல்வீங்க? ஜாலியாக இருப்பாங்க, எல்லா கூடயும் ஜாலியாக பேசுவாங்க. ஒரு வாட்டி ஷார்ட் வந்து எப்படின்னா மேலே எடுத்துட்டு போயிட்டாங்க, ஒரு மொட்டை மாடிக்கு ஒரு ஷார்ட் வைக்கலான்னு போயிட்டாங்க. ஆனால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு கீழே வரத்துக்குள்ளே நான் உக்காண்டிருந்தேன். என் மடியில் வந்து கொண்டா தூங்கிட்டாங்க. மடியில் வந்து படுத்து தூங்கிட்டாங்க. ஒரு 10 minutes 15 minutes படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டிஓபி வந்து எப்போறாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. அப்போ அந்த அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ தான் அது. ஓ, அன்னைக்கு நடந்த மொமெண்ட் தான் இது. ஆமாம் ஆமாம். ஓகே, எஸ். என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு ராட்சசிக்காக வாங்கின ஃபர்ஸ்ட் அவார்டு, அதுவும் சார் கிட்ட வாங்கினது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஆனால் இப்போ சார் இல்லை, ஆனால் அவங்க கிட்ட வாங்கினது எனக்கு, அதுவும் ஃபர்ஸ்ட் அவார்டும் சார் கிட்ட வாங்கினது ரொம்ப ஹாப்பி. ஓகே, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அமைஞ்சிருக்குல்ல. ஃபர்ஸ்ட் அவார்டு ராட்சசிக்காக ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கினேன், அதுவும் சார் கிட்ட வாங்கினேன். பாரதி ராஜா சார் வந்து இஸ் நோ மோர் அப்படின்னு நீங்க லைக் எல்லாருக்குமே அவர் கூட ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்றப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி அவார்டு வாங்கும்போது எனக்கு சத்தியமா போயிடுங்க, யாருனே தெரியாது எல்லாருமே. அப்போ வந்து எங்கள் அப்பா சொன்னாங்க, இவர் எவ்வளோ பேர் ஆக்டர், எவ்வளோ பேர் டைரக்டர், உங்களை என்ன. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, ஃபர்ஸ்ட் அவார்டே நம்ம இவ்வளோ பேர் ஆளுக்கிட்ட வாங்கிடும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் சார் வந்து இப்போ இல்லை, சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, என்ன சொன்னார்? எதாவது சொன்னாரா சார்? எதாவது பேசினாரா? அவார்ட் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணல, தம்பி நல்லா பண்ணியிருந்தப்பா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாங்க. ஓகே, ஃபோட்டோ. த்ரிஷா மேம். த்ரிஷா மேம், எஸ். ஜீ தமிழில் இதுவும் ஒரு எபிசோடு. அப்போது த்ரிஷா மேம் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு அன்றைக்கி எப்பயுமே நான் ஜீ தமிழில் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, சாட்டர்டே வந்து டான்ஸு, சண்டே வந்து சாங் வந்து எல்லாருக்கும் ஒரு சரணம் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு மட்டும் 4 சரணம் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து நான் மெமரி வரையும் பண்ணி அது வந்து அங்கே இருக்கவங்க எல்லாரும் எப்படி சொல்கிறேன் அவங்களுக்காக எழுதி பண்ணி தருவாங்க, நான் பாடுவேன். ஓகே, அது வந்து கானா வினோத் அண்ணா தான் அது எழுதி கொடுத்தது எல்லாமே. த்ரிஷா மேம்காக அன்றைக்கி வந்து எப்படின்னா 3 days நான் வாரத்தில் ஃபுல் நாள் வந்து சாங் ரிஹர்சல் போனோம். அன்றைக்கி நைட் எல்லா நைட்டும் வந்து டான்ஸு. ஓகே, அது மாதிரி போவோம். நைட்டில் டான்ஸ் போவோம் பண்ணி அவங்களுக்காக சாட்டர்டே வந்து அவங்களுக்கு டான்ஸ் பண்ணி இங்கே உடம்பு ஃபுல்லாக அவங்க நேம் எழுதி அதெல்லாம் பண்ணிட்டுவேன். சீரியஸில் அவங்க தான் பண்ணது எல்லாமே. அது லைக் அந்த ரீல் வந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போதே சார் என்னடா ஒரு மாதிரி சம மொமெண்டா இருக்குல்ல அப்படின்னு ஒரு இது இருக்கும். த்ரிஷா மேமே வந்து என்ஜாய் பார்க்கும் போது தான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் நானா இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவ்வளோ குறும்புத்தனம் இருந்திருக்குல்ல அப்போ? தெரியல, இருந்திருக்கு. தெரில இல்லை, இருந்திருக்கு. இருக்கலாம்லாம் இல்லை தம்பி, இருக்கு, இப்பயும் இருக்கு. அது அந்த தன்னடக்கத்தில் நீ வந்து மெயின்டைன் பண்ற.
ஓகே. இது வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஜீ தமிழ், என்னோட ஜீ தமிழோட ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்போ வந்து எஸ்கே அண்ணா வந்திருந்தாங்க. அப்போ நான் மேலேருந்து குடுகுடுன்னு ஓடி போய் சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அவார்டு ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் ஜீ தமிழ் ஃபைனல்ஸையும் அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் தான் சரிமாப்பாவோட லாஸ்ட்டு ஃபைனலில் சிவகார்த்திகேயன் சார் வந்திருந்தார். வந்து நான் அவரை போய் கூப்பிட்டுட்டு அவர் என்னை தூக்கி வச்சுட்டு அப்போயே கேட்டார். நான் அந்த சாங் போயிட்டு இருக்கும் போதே கேட்டார், உன்ன வயசு 5 வயசு உனக்கு என்ன அப்படின்னு கேட்டு அப்புறம் என்னை தூக்கி வச்சு நாங்கள் 2 பேரும் ஒரு டைலாக் சொல்லுவோம். வருத்தப்படாத வாலிப சாங்ல ஒரு டைலாக் வரும். அவரும் சூரிய சாரும் சேர்ந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதை நாங்கள் போய் சொல்லி அப்புறம் போயிட்டு ஸ்டேஜில் போய் பேசுவோம். அப்போ வந்து என்ன வயசு 5 வயசு அப்படின்னு யாருமே ஆகணும். நானே என்ன சொல்லிட்டு எனக்கு சிவகார்த்திகேயன் சார் மாரி ஆகணும் ஆசை அப்படின்னு. என்ன மாதிரிலாம் ஆகாதப்பா, நான் ஒரு சாதாரண ஆள், நீ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வா அப்படின்னு சொன்னாரு. மைக்கேல் ஜாக்சன்னா நீ யாருன்னு தெரியாது. ஆனா இப்போ தெரியும். அப்போ யாருன்னு தெரியாது. அப்போ வந்து என்ன யார மாதிரி சிங்கர் ஆகணும்னு கேட்டார். எனக்கு சிவகார்த்திகேயன் சார் ஒரு சிங்கர் ஆகணும். எனக்கு எதுக்கெல்லாம் சிவகார்த்திகேயன் சார்னு சொன்னாப்போ அப்போ வந்து சொன்னாங்க, எனக்கு நீ மைக்கேல் ஜாக்சன் சார் மேம். அப்போ நான் சொன்னேன், சார் தான் கூப்பிட்டேன். அப்போ சார்லாம் கூப்பிட்டாது, அண்ணான்னு கூப்பிட்டு நீ வந்து ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபைனல்ஸில் மீட் பண்ணோம். ஓகே, அந்த ஒரு பாண்ட் அப்படியே அழகாக கிரியேட் ஆகிருக்கு போல சார். அதுக்கப்புறம் டான்லேயும் நாங்கள் ஒன்றா நடித்தோம். எஸ், டானில் வந்து அந்த ஷூட் அது எப்போனா நானும் அவரும் ஒரே சீன் நடிப்போம். அப்பா பார்த்து கத்துற மாதிரி நீ ஒரு சின்ன ஸ்டாடிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்போது வந்து சிவகார்த்திகேயன் சார் அன்றைக்கி வந்துருந்தாங்க. ஃபுல் க்ரௌட் அந்த ஏரியா, எனக்கு வில்லேஜே ஃபுல் க்ரௌடு. நான் அவர் உட்காந்துட்டு இருந்த சேரில் என்னை கூப்பிட்டு அவரும் என்னை மடிமலை ஏறி உட்கார வச்சு அந்த வீடியோ நான் காமிச்சேன். அவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு நீ எடா பண்ண எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தார். அப்புறம் இப்போது அபியண்ணாவோட வெட்டிங், அதான் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க போல் அபியண்ணா கிட்ட நல்லா பண்ணியிருக்கான்னு. இப்போ அபியண்ணாவோட வெட்டிங்கில் மீட் பண்ணோம். சிவகார்த்திகேயன் சார் மீட் பண்ணோம். இப்போ சொன்னாங்க நல்லா பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாமே என் ஒய்ஃப் எல்லாம் சொன்னாங்க நீ சூப்பராக பண்ணியிருந்தானே, நல்லா பண்ணியிருந்தப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த ஒரு ஞாபகம் வச்சு இப்போவுமே அந்த அப்ரிசியேஷன் வந்துட்டே இருக்கு. எஸ்கே வந்து நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் தான், மறக்க மாட்டாருங்க நம்ம பண்ண ஒர்க்ஸ் வந்து ஞாபகம் வச்சு அதை அப்ரிஷியேட் பண்ணுவார் அப்படின்னு. அது இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே தான் இருக்காரு அப்படின்னு. ஓகே, குட்டியிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. கீர்த்தி மேம், கீர்த்தி சுரேஷ் மேம் மீட் பண்ணேன். அவங்க ஒரு இதுவாக கூப்பிட்டுருந்தாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி. அவங்க சொன்னாங்க கேரளாலாம் உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நீ சூப்பராக பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேரளாலையும் கமலேஷ்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? தெரியல, ஏய் அதான் சொல்லியிருக்காங்களே கீர்த்தி சுரேஷ் மேம். சசிகுமார் சார் சொன்னாங்க. சசிகுமார் சார் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரொமோஷன் அங்கே போனாங்க. போகும்போது சொன்னாங்களாம் இந்த மாதிரி அந்த சின்ன பையன் நல்லா பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னாங்க. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் மேம் இப்போ சொல்லும் போது தான் எனக்கு உண்மையாவே சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லா இருந்துச்சா இந்த ஃபைனல் ஃபோட்டோ? இந்த ஃபோட்டோவா ஞாபகம் இருக்கா? ஜீ தமிழ்ல ஒரு ஈவெண்ட் போனோம். எங்க கன்னியாகுமரியில ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம். திருவள்ளூர் சார் ஸ்டாச்சுக்கு நாங்கள் போகலான்னு முன்னாடி அங்கே வந்து ஃபோட்டோலாம் எனக்கு கேட்பாங்களே, சார் ஒரு ஃபோட்டோ எடுத்து தரேன் சார், அது அப்படியே கார்டுமே கொடுப்போம், அமௌண்ட் கொடுங்க. அப்போ எடுத்த அந்த ஃபோட்டோ. ஓகே, இவ்வளோ ஞாபகம் இருக்கா இந்த ஃபோட்டோ பின்னாடி? ஞாபகம் இருக்கு. ஒரு சிங்கிங் ஈவெண்ட்டுக்காக போனோம். ஓகே, அம்மா அப்பா அக்காவா? ஆமாம், வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலி பற்றி கமலேஷ் வந்து எப்படி ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் அதெல்லாம்? ஆமாம், அப்பா தான் எல்லாமே ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறது வந்து எல்லாமே பேசுறது எல்லாமே அப்பா தான் பண்ணுவாங்க. அப்புறம் அம்மாவும் நல்ல சப்போர்ட். சின்ன வயசுலேருந்து எனக்கு சாங் வந்து சொல்லி கொடுக்குறது அப்பானா, எழுதி கொடுக்குறது அம்மா. ஓகே, ஆனால் எனக்கு வந்து ஒரு சாங் டீச்சர் வந்து ஜீ தமிழ்லேருந்து இப்போ இருக்கலும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன் சாங்கு. சின்ன வயசில் அப்பத்துலேருந்து இப்போ இருக்கலும் சுஜாதானந்த் மேம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அக்கா எவ்வளோ ஸ்பெஷல்? சண்டை போட்டுனே இருப்போம். டிவிக்கு தான் ஃபஸ்ட்டு சண்டை வரும். ஓகே, நான் பார்ப்பேன், நான் இதான் பார்ப்பேன், சண்டை வரும். நான் ஃபுல்லாக கிரிக்கெட் தான் எனக்கு என்னன்னா கார்ட்டூனே பார்க்க மாட்டேன். நான் இப்போ அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். ஃபேவரட் கார்ட்டூன் என்ன அப்படின்னு கேட்கணும். கார்ட்டூனே பார்க்க மாட்டேன். என் சின்ன வயசுல ஒரு கார்ட்டூன் பார்த்ததில்ல. உங்களுக்கு டவுட்டா இருந்தா வெளியே எங்க அக்கா இருக்கா போய் கேளுங்க. எந்த கார்ட்டூன் பார்க்க மாட்டியா? ஒரு நாள் கூட பார்த்ததில்ல கார்ட்டூனு. சின்சான், டோரேமான், சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் மட்டும் தான் நான் பார்ப்பேன். நான் கார்ட்டூனே பார்த்ததில்ல. யூ ஆர் நாட் a normal kid. நான் நார்மல் கிட். ஏன் கிரிக்கெட் பார்க்குறோம் நார்மல் கிட் இல்லையா? ஓகே, நான் கிட் தான். லைக் அதான் கார்ட்டூன்ஸ் பார்க்க மாட்டீங்க. சின்ன வயசுல ஒரு 2 வயசுல வந்து ஒரு கிரிக்கெட் பேட்டை தூக்கி ஒரு போட்டோ ஒன்று இருக்கும். அது எங்க போச்சுன்னு தெரியல. அது வந்து அப்பத்துல இருந்து எனக்கு கிரிக்கெட் மேல ஒரு ஆர்வம். ஓகே, டிவியே பார்க்க மாட்டேன். ஓடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுப்பேன் வெளியே. சின்ன வயசுல அழகா இப்பதான் ப்ராப்பர் கிட், நாங்க தாங்க ப்ராப்பர் கிட் அப்படின்ற மாதிரி தெருல இறங்கி விளையாடுவேன் நானு அப்படின்ற ஒரு ஜோன் தான். விளையாடுறேன் இப்போ வரைக்கும். இன்னைக்கு கூட நான் இன்னைக்கு வரலன்னா மார்னிங் இன்னைக்கு 12 o'clock ஆயிடுச்சா? ஆயிடுச்சு.
12 o'clock டென்னிஸ் கோர்ட்டு இது பண்ணியிருக்காங்க. 12 to 2 o'clock புக் பண்ணியிருக்காங்க. ஓகே. போல இன்னைக்கு நான் இங்கே வந்துட்டேன். சே நாங்க அங்க பிடிச்சி உட்கார வச்சுட்டு விளாட விளாட அப்படிலாம் இல்லை. டே பிஃபோர் நைட்டு போனேன். இன்னி நைட்டும் போவேன், ஈவினிங் போவேன். ஸ்போர்ட்ஸும் வந்து மெயின்டைன் பண்றீங்க நம்ம விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி. ஓகே, இவ்வளோலாம் பண்ணியாச்சு, ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து நாங்கள் வந்து கமலேஷை சிக்மாவில் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க லைனப்பில்? சோளக்கொல்ல பொம்மை இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் என்ன வச்சு தான் ஒரு படம். அதில் வந்து சிங்கம்புலி சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சாச்சன் அக்கா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட சிஸ்டர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, தாமரை மேம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஜேம்ஸ் ஹசன் சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் 3 சாங்ஸும் நான் அந்த படத்தில் பாடியிருக்கேன். 2 பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து இந்த மந்த் August 21 ரிலீஸ் ஆக போகுது. தேட்டரு PVR ஐநாக்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மறக்காமல் எல்லாரும் போய் தேட்டரில் பார்த்துருக்கேன் ப்ளீஸ். கண்டிப்பாக. ஹீரோ கமலேஷ், சிங்கர் கமலேஷ், லைக் எல்லாமே உள்ள இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. படம் நல்லா இருக்கும். அது வந்து ஒரு ஹாரர் ஃபில்ம் மாதிரி, ஒரு ஃபேண்டசி ஃபில்ம். நல்லா இருக்கும். ஹாரர் ஃபேண்டசியில் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் காமெடியும் இருக்கும். அதுலேயும் நான் கிரிக்கெட் விளையாடிருப்பேன். அதுலேயும் ஒரு கேட்கவா வேணும். MS தோனி ஷார்ட்லாம் அடிச்சிருப்பேன். அதில் ஹெலிகாப்டர் போலிங் பூமரா மாதிரிலாம் போட்டிருப்பேன். அடாடா, நல்லா இருக்கும். அது அதுக்கப்புறம் காஞ்சனால ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சிக்மா ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் வதனம் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து எல்லா படத்தும் ஹீரோட சின்ன வயசை தான் ஆக்ட் பண்ணேன். ஆனால் அதில் வில்லனோட சின்ன வயசாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன விலை வந்து செப்டம்பரில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் கருணா சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட சன்னா நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் மந்த்து September 17 மாதிரி பிளான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் சூப்பர் கேரக்டர். எல்லா படத்துலையும் நான் காமெடியாக தான் ஆக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த படத்தில் நான் வந்து ஒரு எமோஷ்னல் ரோல் பண்ணியிருப்பேன். ஓகே, எனக்கு கமலேஷ்குள்ள இருக்க ஹீரோ ஒரு படம் மிஸ் பண்ணிட்டேன். தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்கேன். மல்டி லாங்குவேஜ் ஸ்டார் ஆயிட்டீங்க அப்ப? இல்லை தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தெலுங்கு படம் என்னன்னா, ஒரு விஜய் தேவரகொண்டா சார் இருக்காங்களே, அவங்களோட பிரதர் ஆனந்த் தேவரகொண்டா நான் மூவில பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து அவர் வந்து என்னோட பிரதர். அந்த படத்துல எனக்கு வந்து தெலுங்கு சுத்தமா தெரியாது, ப்ராமிஸா தெலுங்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து டைலாக் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோன்னு நைட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. அது டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லுவேன். ஆனா மீனிங்கே தெரியாது, எனக்கு மீனிங் தெரியாது. அந்த டைலாகோட மீனிங் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். அது படிச்சு அந்த எமோஷனை கேரி பண்ணி அப்படியே அந்த டைலாக் சொல்றதுதான் பேசுவாங்க. டைலாக் பேசுவாங்க. அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் நான் பண்ணிட்டேன்னா, எல்லாரும் பேசுறதும் புரியவே இல்லை. என் டைலாக் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா மற்றவங்க டைலாக்ல என்ன பண்றது புரியல, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியல. அப்போதான் டேரக்டர் நான் சுகுமார் அண்ணா அவங்க தான் சொன்னாங்க என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்ல இருந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் எல்லா டைலாகும் மாண்டேஜ்லேருந்து எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன். எல்லாமே படித்து அப்புறம் எல்லாமே ஈஸியாக. இப்போ தெலுங்குல எங்களுக்காக 2 வேர்டு ஏதாவது, லைக் ஒரு சென்டென்ஸ். தெலுங்கே தெரியாதுக்கா எனக்கு. ஏதாவது ஒரு டைலாக் நீ பேசுனது ஏதாவது மனப்பாடம் பண்ணது படம் ரிலீஸ் ஆகலையே. இப்போ எனக்கு சொன்னா மட்டும் எனக்கு தெரிஞ்சிருமா தெலுங்கு? அந்த படத்துல ஒரு டைலாக் தெலுங்கு பீப்புளுக்கு தெரியும்ல, அதனால தெலுங்கு வேர்டு ஏதாவது இந்த ஒரு வார்த்தையாவது நான் கத்துக்கிட்டேன்னா. எதுவுமே இல்லையா? இருக்கு. பவுனாரானா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஓகே, தின்னாரு சாப்பிட்டீங்களா. ஓகே, அடுத்து அவ்வளோதாங்க எனக்கு தெரியும். அவ்வளோதான் தெரியுமா? சரி, தெலுங்குல எப்படி வணக்கம் சொல்லுவாங்க? எனக்கு தெரியல, சொல்லுவியா? தெலுங்குல வணக்கமா? அது நமஸ்காரம்னா ஹிந்தில. நமஸ்காரம்னா இந்தியா? அப்படியா? இல்லைல்ல இல்லையே. நமஸ்காரம்னா ஹிந்தி. நமஸ்காரம்னா ஹிந்தி. தெலுங்குல வணக்கம்னா தெலுங்கு வணக்கமா? இது என்ன காமெடி, என்ன புரியல. இது காமெடின்னு நினைச்சு சொல்றீங்க, இது ஒரு காமெடியா? ஆமா, ரைட்டா. ஓகே, காமெடி. அப்புறமா சிரிக்கிறேன். நீ சிரிக்க வேணாம்டா, போதும்டா. முடிச்சிடலாமா நம்ம? ஓகே, எஸ், முடிச்சிடலாம். என்ன முடிச்சிருவாங்க. முடிச்சிட்ட. லைக் நீ வந்து எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே வந்து லைக் நீயா இருக்க. அந்த ஒரு விஷயம் வந்து உன்கிட்ட அழகா இருக்கு. அந்த எவ்வளோ ஹைட்ஸ் போனாலும் இன்னும் வந்து கமலேஷ் வந்து போயிட்டே தான் இருக்கீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் டைரக்டர் ஆகணுன்றது எல்லா மேனிஃபெஸ்டேஷனுமே அழகாக நடக்கணும் அப்படின்னு நாங்கள் எங்கள் டீம் சார்பாக வந்து விஷயம் சொல்லிக்கிறோம். ஏன்டா என் கையே பார்க்குற? இல்லை, நீங்கள் ஏதோ பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க? மேனிஃபெஸ்டேஷன் லைக் ஓகே, கமலேஷ் டைரக்டர் ஆக போகிறோம் பண்ணீங்க. சரி, அதான் பார்த்துட்டு அதை பண்ணுறாங்க. ஏதோ ஆச்சா, ஏதோ சுளுக்கு ஏதாவது பிடிச்சிக்கிச்சான்னு பார்த்தேன். இல்லை,
இல்ல அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்றீங்க ஏதோ அதனால பார்த்தேன். ஓகே, நான் வந்து கமலேஷ் வந்து டைரக்டர் ஆகணும்னு மேனிஃபெஸ்ட் பண்றேன். இது அழகா வந்து அது நடக்கணும் அப்படின்னு நான் எங்க டீம் சார்பா வந்து விஷஸ் சொல்லிக்கிறேன். had a great time with you. Lovely meeting you. Thank you so much. Thank you. Thank you.